Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கடலூர் நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகம் முன்பாக பட்டியல் எழுத்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 50 ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் பட்டியல் எழுத்தர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவசாயியின் புகாரின் பெயரில் பட்டியல் எழுத்தர் வேல்முருகன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கடலூரில் நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகம் முன்பாக எழுத்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், என்ன நடந்தது? நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்ய 50 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக தொடர்ந்து புகார் எழுந்து வருகிறது. இந்த புகாரின் அடிப்படையில் நேற்று நேரடியாக சென்று அமைச்சர் வெங்கட்ரமன் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சரிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட விவசாயி 50 ரூபாய் லஞ்சம் கொடுத்துதான் நான் நெல்லை விற்பனை செய்தேன் என்று ஒரு புகாரை தெரிவித்தார். உடனடியாக அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். அதன் எதிர்வழியாக தற்போது பட்டியல் எழுத்தர்கள் இங்கு வந்து அமர்ந்து ஒரு நுகர்பொருள் வாணிப கழகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பட்டியல் எழுத்தர்கள் யாரும் லஞ்சம் வாங்குவதில்லை, நாங்கள் செய்வதை தான் சொல்வதை தான் நாங்கள் செய்கிறோம். எங்கள் உயரதிகாரிகள் அங்கு வாங்கும் தளவாட பொருட்கள் மற்றும் லாரிக்கான ஏற்றுக்கூலி, அதன் பிறகு அதிகாரிகளுக்கு பணம், இப்படி அவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பதற்காக வாங்கப்படும் பணம் எங்கள் மீது பழியாக சுமக்கிறது. இந்த பழிக்கு நாங்கள் ஆளாக மாட்டோம். அதனால் எங்களை தமிழக அரசு உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணி நிரந்தரம் செய்தால் நாங்கள் தைரியமாக பேசுவோம். அதிகாரிகள் நிர்பந்தப்படுத்தும் காரணமாக தான் இந்த 50 ரூபாய் வாங்குவதாக அவர்கள் தெரிவித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தவும் திட்டமிட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கொள்முதல் நிலையத்தில் 50 ரூபாய் லஞ்சம் என்பது பட்டியல் எழுத்தர்கள் வாங்குகிறார்கள் என்று தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது. அது அப்படி அல்ல. இந்த 50 ரூபாய் பணம் யாராருக்கெல்லாம் செல்கிறது என்ற ஒரு பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் புதிய தலைவர் நேரடியாகவும் ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர் இதையெல்லாம் நேரடியாக அழைத்து விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணை அடிப்படையில் தான் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். முதலில் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணி நிரந்தரம் செய்தால் மற்ற அதிகாரிகள் நிர்பந்தத்திற்கு நாங்கள் ஆளாக மாட்டோம். இதுபோல் விவசாயிகளின் பணத்தை நாங்கள் வாங்க மாட்டோம். எங்கள் மனசாட்சிக்கு விரோதமாகத்தான் இந்த பணம் வாங்கி நாங்கள் மற்றவர்களுக்கு பிரித்துக் கொடுக்கிறோம். அதற்கு முதலில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் தற்போது தமிழகம் முழுவதும் விரிவடையும் என்றும் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.